பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி டைசி வீட்டில் போய் பார்க்கலாம் வாங்க. அந்தோ டைசி அப்பா வராரு. டைசி உங்க யார் வீட்லயாவது இருக்காளா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆஃபீஸில் இருந்தேன். என் மனைவி வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவள் கால் பண்ணி வந்து என்கிட்ட அப்பா அப்பா நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவள் இல்லை. அதான் உங்க யார் வீட்லயாவது இருக்காளா? அவள் வந்துட்டு இங்கே எங்கள் வீட்டில் இல்லைன்னா எப்படி இருந்தாலும் அர்ஜுன் இல்லைன்னா சுவாதி வீட்டில் தான் இருப்பான்னு தான் வந்தேன். சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்காளா? அவளை காணும் சாயந்தரத்துல இருந்து. இருட்டிடுச்சு வேற. ஐயோ அண்ணா, நாங்களே எங்கள் பசங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். பசங்களை காணும் அப்பனா. ஐயோ என் பையன் பசி தங்க மாட்டான், எங்க போனான்னு தெரியல, இருட்டிடுச்சு வேற. தைரியமா இரு. நம்மளே இப்படி கண் கலங்கி நின்னா பசங்களை நம்ம தான் காப்பாற்றணும். தைரியமா இரு. அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம கும்பிடுற சமயம் அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்கிறதுக்கு விடாது. அதனால தைரியமா இரு. பசங்க பத்திரமா தான் இருப்பாங்க. ஐயோ எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மந்திரக்காட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ வழியில எவ்வளவு ஆபத்து இருக்குமோ தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல வேற. ஐயோ நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அங்க போயிருக்காங்க. சுவாத்தியம்மா,